மாறலாம், ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நிறுவனத்திலே ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போக முடியும் அப்படின்போது வந்து அதுவும் நல்ல ஒரு இது. அதாவது தேக்க நிலை அடைய வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்வாங்க. அதான் மாறி மாறி போயிட்டே இருந்தா. ஆனால் இன்னைக்கு கேட்குறாங்க மாஸ்ன்றது அழுக்கு தானே, பாஸ் அது எதுக்கு நான் கேதர் பண்ணணும், ஐ வாண்ட் டு பி சென்ட்ரலி பாலிஷ்ட், நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு 10 வருஷத்துல வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி பீரியட் தான் இருக்கிறாங்க. அதான் நிலவரமும் கூட. கரெக்ட். நடக்கிற மரம் வேறுன்றாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவங்களே வந்து செடியை ஒரு இடத்துலையும் பிடி இன்னொரு இடத்துல நட்டு பார்த்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த நிறுவனத்தில் ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ண? சில பேர் சொல்லுவாங்க, நான் பயங்கரமாக வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் ரெகக்னிஷனே எனக்கு கிடைக்கல. அது நாங்கள் விளையாட்டாக 3 இதை யோசிப்போம். ஒன்று வந்து மெரிட், நல்ல திறன்பட செயல்படணும். வேலை மட்டும் சேர்ந்துட்டு இருந்தால் போதாது, நம்ம அந்த வேலை சம்பந்தமான மிச்சம் இதையும் நம்ம வந்து கூட கொஞ்சம் ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு இதோட செய்யணும். இன்னொருத்தர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கே புரியணும் இது அடுத்தது இதுக்கு தான் போகுது, அதையும் நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. நம்ம மெரிட்ன்றது கடைக்கு போய் ஒருத்தரை வாங்கிட்டு வர சொன்னோம்னா, விலை என்னன்னு கேட்டு வர சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு சோப்பு என்ன விலைன்னு கேட்டு வர சொன்னோம்னா, கேட்டு வந்து சொல்லுவாங்க 12 ரூபா ஆகுது 10 ரூபா ஆகுதுன்னு. அதே ஒரு சிறந்த தொழிலாளி கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்னா, அவர் திருப்பி வந்து சொல்லும்போது எத்தனை வகையான சோப்பு இருக்கு, என்னென்ன விலையில இருக்கு, எந்தெந்த சோப்பு எது இந்த மாதிரி நமக்கு பலன் தருது, அந்த மாதிரி நம்மள ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக மாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும். முழு ஊக்கத்தோட செயல்படணும். நம்முடைய ரைட்ஸையும் அசர்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தரை நம்ம மேலே ஒரு டோர் மேட்டாக யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம அனுமதிக்க கூடாது. இது நம்ம தான் செஞ்சோன்னா அதுக்கான ஒரு இது ஆணவம் இருக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் அசர்ட்டிவ்னஸ் இருக்கணும். அது தெளிவாக பேசணும். அதாவது நம்மளுடைய ரைட்ஸ் நம்ம சுத்தமாக கேட்கவே இல்லைன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர வாய்ப்பு. ஆமாம், அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் மறந்துட்டா விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லா கம்பெனிஸும் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டம் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாத கட்டத்தில் வந்து நம்ம ரைட்ஸை நம்ம கொஞ்சம் கேட்டு வாங்கணும். நம்மளும் திறன்பட செயல்படணும். ஆணவம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. பணிவுன்றது ரொம்ப 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 முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம இதையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த அடிஷ்னலாக ப்ரோஆக்டிவ்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் சொல்லும்போது இப்போ இந்த வேலை சார்ந்த மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாரு, வேலை செய்வது மட்டும் இல்லாமல் மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா இந்த நிர்வாகத்துக்கு பிடிச்ச மாதிரியோ நடந்து கொள்வது எப்படி? இப்போ நான் பெரும்பாலும் இப்போ வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுவாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு ஒரு டிக்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு இந்த மாதிரிலாம் புக் பண்ணிவிட்டு அதுலேயே ரொம்ப குறியாக இருப்பாங்க. இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல சனிக்கிழமை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சுன்னா, ஐயோ நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து வேலை கற்றுக்க வந்திருக்கோம். பெரும்பாலும் ஒருத்தர் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாங்கன்னா எவ்வளோதான் ஒரு திறமை படைச்சவராக இருந்தாலும் ஒரு 6 மாதம் காலமாச்சும் ஆகும் அவருக்கு அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறது. அதனால அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மிச்சதெல்லாம் அடுத்தபடியாக தான் இருக்கணும். வேலையில் அதிகமாக கவனத்தை செலுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அடுத்த இந்த ப்ராடக்ட் சைக்கிள் என்ன ஆகுது, எங்கே போகுது, ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இது கஷ்டத்தை தெரியப்படுத்துறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம வந்துட்டு ஒரு சீரமைப்புல கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து எங்க போகுது, ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க, ஏன் இந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ நான் ஒருத்தர் படிக்கும்போது ஒன்றும் இல்லை, படிக்க இல்லை, காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடும்போது வந்து ஒரு கால் சென்டரில் எனக்கு ஜாப் வந்துடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஜாபுக்கு போவா இல்லை படிக்கவா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. நல்ல பேல வருது. இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு தகவல் கிடையாது. தகவல் இல்லாதனால நம்ம எடுக்கிற முடிவு வந்து தவறாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு போதுமான அளவுக்கு தகவல் கிடைக்குது. இந்த கால் சென்டரில் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல இந்த படிப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
நம்ம ஒரு பேப்பர்ல வந்து ஒரு கோடை நடுவில் கிழிச்சு இதுடைய பெனிஃபிட் என்ன, இதுடைய பெனிஃபிட் என்ன, நம்ம மனசுல யோசிக்கிறதோட ஒரு பேப்பர்ல ஒரு தாள்ல. ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், இதோ வேலை. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களுடைய பேர் எங்கிருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். என் பேர் சந்தோஷ், நான் ஒமான்லேருந்து கூப்பிடுறேன். சந்தோஷ், உங்க கேள்வி சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், ஆக்சுவலி நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. டிப்ளமோ எந்த சப்ஜெக்ட்ல நான் முடிச்சிருக்கீங்க? சிவில் முடிச்சுட்டு ஒர்க் பண்றேன் சார். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். சரி சார். நான் இப்போ பிடெக் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் சார். பிடெக் பண்றதுக்காக நான் இப்போ ஊருக்கு வரேன். ஓகேங்க. ஆக்சுவலா இவங்க வந்து கம்பெனில வந்து அவங்க கண்டிப்பா நீ இங்கே தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு இது பண்றாங்க. சரிங்க. இங்க ரொம்ப ஸ்கோப் எல்லாம் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு கோ அனதர் கம்பெனி. சரிங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? சார், பிடெக் படிக்கணும்னு நீங்க எடுத்த முடிவே ஒரு நல்ல முடிவு தான். அதுல வந்து நீங்க வேற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. பிடெக் தான் படிக்கணும்னு இல்லை, ஏஎம்ஐ மாதிரி கோர்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ் மாதிரி. ஆனா பரீட்சை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏஎம்ஐ இருக்கு, அதே மாதிரி IIIன்னு பாம்பேலேருந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து பிஇக்கு ஈக்குவலா ரெகக்னைஸ் பண்றாங்க. கவர்மெண்ட்லயும் சரி, பிரைவேட் செக்டர்லயும் சரி ஈக்குவலா ரெகக்னைஸ் ஜாயின் பண்ணிட்டேன் சார். நான் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்காக நான் ஊருக்கு வரேன். சரிங்க. நீங்க தெளிவா தான் முடிவு எடுத்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வேற எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு மனசுல வரக்கூடாது. நீங்க எதை செயல்படுத்தணும்னு இப்போ இறங்கி வந்து என்ன கேக்குறேன்னா, நான் வந்து வேற கம்பெனி நல்ல ஸ்கோப் இருக்கா பிடெக் முடிச்சிட்டு அது மாதிரி? நிச்சயமா நல்ல ஸ்கோப் இருக்குங்க. நீங்க அந்த 3 வருஷம் நீங்க அந்த பிடெக் பார்ட் டைம் பண்ண போறீங்க இல்லைங்களா, அந்த 3 வருஷத்துல படிப்புல மட்டும் கவனம் செலுத்தாம கூடவே வேற சில மொழிகளை கத்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபாடு பண்ணுங்க. வேற மொழிகள்னா இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா ஹிந்தி படிக்கிறதுக்கான இது போங்க, பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அந்த மாதிரி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணீங்க. வேற ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பிளஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றாங்க இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. டைம் மேனேஜ்மெண்ட், பிளானிங்கு, குழுவா எப்படி செயல்படுறது, கம்யூனிகேஷன், இதெல்லாம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னும் நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா உண்டு. ஓகே சார், தேங்க்யூ. தொடர்புக்கு நன்றி சந்தோஷ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த டயலமால இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த கரியரை சூஸ் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று சொல்லுவான், அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க, தங்கச்சி ஒன்று சொல்லுவா, அக்கா ஒன்று சொல்லுவான். இப்படி குறிப்பா நிறைய பேர் வந்து இது மாதிரி கைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வாழ்க்கை, நம்ம எடுக்கிற முடிவு வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, நம்ம ஒரு ஆலோசனை தேடி போறோம்னா, நம்ம தேடி போற ஆளுக்கு வந்து மினிமம் ஒரு 10 வருஷமாச்சும் அனுபவம் இருக்கணும் நமக்கு ஆலோசனை கூறதுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு 100 விதமான வேகன்சியாச்சும் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்துல காளான் முளைச்ச மாதிரி. ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், இதோ வேலை. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். என் பேர் நடராஜன். நடராஜன், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சேலத்துல இருந்து கூப்பிடுறேன் சார். உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேளுங்க நடராஜன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், நான் இப்போ MBA டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க. ஃபுல் டைம் பண்ணீங்களா, பார்ட் டைமா, கரஸ்பாண்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் மோட்ல அண்ணா யூனிவர்சிட்டில கரஸ்பாண்டன்ட்ல போனேன் சார். சரிங்க. இப்போ அதுக்குள்ள வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? சார், எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு உண்டு சார். நீங்க எப்படி ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் நீங்க செலவு பண்ணுவீங்களோ, வேலைக்கு போறது போக பயணிக்கிற நேரம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செலவு பண்ணுவீங்க இல்லைங்களா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா? அதே மாதிரி இப்போ 12 மணி நேரம் நீங்க செலவு பண்ணி வேலை தேடணும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி வேலை தேடிட்டு வேலை வாய்ப்புகள் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து நீங்க பல இடத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது